மிடில் கிளாஸ் பெண்ணான ரதியை பெண் பார்த்துவிட்டு அவளை மனைவியாக்கிக் கொள்ள ஆசைப்படும் பணக்காரன் தேவா. தேவாவை பிடிக்காமல் ரதிக்கு வேறு இடத்தில் திருமணத்தை முடிவு செய்கிறார் ரதியின் அப்பா. திடீரென்று ரதியின் அப்பாவிற்கு ஏற்படும் உடல் நலக்குறைவினால் அவருக்கு 8 லட்சம் செலவு செய்து ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை. எங்கு அலைந்தும் பணத்தை புரட்ட முடியாமல் கடைசியில் பணக்காரனான தேவாவிடம் உதவி என்று பணம் கேட்டு நிற்கிறாள் ரதி. நீ கேட்ட பணம் கிடைக்கும், அதுக்கு பதிலா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா என கேட்கிறான் தேவா. மாங்கல்யம் தந்துநானே பகுதி 5 உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். உன்னை தவிர வேற யாருக்குமே என்னோட வாழ்க்கையில் இடம் இல்லை. நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு சம்மதம்னா இப்போவே நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்றான் தேவா. அவன் பேசுவதையே அதிர்ச்சி குறையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ரதி. சீக்கிரம், நீ இவ்வளவு யோசிச்சா எப்படி, நேரமாகுது என்றான் தேவா. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டனே. எனக்கும் சதீஷுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண தேதியும் முடிவாயிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவன் இப்படி கேட்குறானே, என்ன ஒரு சுயநலம். தன் கையில் இருந்த நிச்சய மோதிரத்தை பார்த்தாள் ரதி. எனக்கும் சதீஷுக்கும் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணமும் முடிவாகி பத்திரிக்கையும் அச்சடித்து வந்துருச்சு என்றாள் மெதுவாக தயங்கியபடியே. ஓ, அதனால என்றான் தேவா. அப்பா முடிவு பண்ணின விஷயத்த நான் மீற முடியாது. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்கள் பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுத்துடுவேன் என்றாள். வட்டியோட? சபாஷ். என்ன வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவன்னு நினச்சியா? நீ பேசாமல் ஒன்று பண்ணு. உன்னோட வருங்கால புருஷன், அதான் உங்கள் அப்பா உனக்காக வலை போட்டு தேடி பிடிச்சிருக்காரில்ல, அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கலாமே. என்கிட்ட ஏன் வந்த என்றான் கொஞ்சமும் அவள் மேல் கருணை இல்லாமல். நான் நேற்று அவரை பார்த்தேன், ஆனால் அவரால் எனக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலைன்னு சொன்னார் என்றாள். ஓ, நேற்றே அவனை பார்த்துட்டு சாரி அவரை பார்த்துட்டு அப்புறம்தான் என்ன தேடி வந்தியா? உதவி பண்ண பணம் மட்டுமில்லை, மனசும் இருக்கணுமா என்றான் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு. ரதி அமைதியாக இருக்க, நான் கேட்ட விஷயத்துக்கு சரின்னா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றான். இல்லை, எனக்கு உங்கள் பணம் வேண்டாம், நானும் கிளம்புறேன் என்றாள் ரதி விரைப்பாக. பணத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அலையிற. இன்னும் கொஞ்ச நாளில் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இந்த மாதிரி நேரத்தில் உன் கூட இருந்து உனக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிற அவனை தான் நீ கட்டிப்ப. நான் உனக்கு வேண்டாம், அப்படித்தானே என்றான் தேவா. இதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் ரதி வெளியில் கிளம்ப ஒரு 8 வைக்கையில் அவள் ஃபோன் அடித்தது. ரதியின் அம்மா ஜானகிதான் அழைத்திருந்தாள். ரதி, நீ எங்கம்மா போன? இன்னும் அரை மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக இங்கே வா என்று அழுதார். இல்லைம்மா, இன்னும் அரை மணி நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டிடுவோம்னு சொல்லு, நான் பணத்தோடு வந்துட்டுருக்கேன் என்றாள் ரதி. அம்மாவிடம் பேசிவிட்டு தேவாவை பார்த்தாள். அவன் திரும்பி நின்று கொண்டிருந்தான். சரி, நீங்கள் சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா உயிரோட பொழைச்சி வரணும், அதுதான் முக்கியம் என்றாள். அவள் சம்மதிக்கவில்லை என்ற கோபத்தில் இருந்தவனுக்கு அவள் பேசிய வார்த்தைகள் இதமாயிருந்தது. ஆச்சரியமும் சந்தோஷமுமாய் அவள் பக்கம் திரும்பினான். நிஜமா தானே சொல்கிற? அப்புறம் பேச்சு மாற மாட்டிய என்றான். இல்லை, மாறமாட்டேன் என்றாள். தன் சூழ்நிலையை அவனுக்கு சாதகமாக மாற்றி தன் காரியத்தை சாதித்து கொள்கிறான் என்று தேவாவின் மேல் ரதிக்கு கோபம் இருந்தது. தன் கோபத்தை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவள் அமைதியாகி போனாள். சிறிது நேரம் யோசித்தவள் பின், நீங்க எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும் என்றாள். என்ன செய்யணும் சொல்லு என்றான் தேவா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம் என்றான் தேவா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால இது தெரிஞ்சால் திரும்பவும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்றாள். நீ சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் மறைக்க முடியும் என்றான் தேவா. இல்லை, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நான் என் வீட்லேயும் எப்போ போல் இருந்துக்கலாம்.
அப்போது என் வீட்டில் யாருக்கும் தெரியாது, எந்த சந்தேகமும் வராது என்றாள் ரதி. என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்கள் வீட்டில், நான் என் வீட்டில் தனித்தனியாவா? கண்டிப்பாக என்னால் முடியாது, நோ வே என்றான் தேவா. கொஞ்ச நாள் தான் ப்ளீஸ். சரியான சந்தர்ப்பம் அமையும் போது நானே எங்கள் அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த சொல்லி அவருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன், அது வரைக்கும் தான் என்றாள் ரதி கெஞ்சலாக. தன் தாடையை தடவியபடியே யோசித்தான் தேவா. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கல்யாண விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட பேச முடியாது. ஓகே, நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனால் நான் உன்னை எங்கேயாவது என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. என் கூட வரணும். அப்பா திட்டுவாரு, ஆட்டுக்குட்டி திட்டுவாருன்னு சொல்லக்கூடாது என்றான் தேவா. சரி என்று தலையாட்டினாள் ரதி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ உன்னோட படிப்பையும் கண்டினியூ பண்ணலாம். இனிமே உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான். படிப்பு விஷயம் ரதி எதிர்பார்க்காத ஒன்றுதான். எப்படியோ ஒரு வழியாக முடிவு செய்தாக்கிவிட்டது. இனி கடவுள் விட்ட வழி என நினைத்து மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். அப்புறம் ரதி, நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். உன் அப்பாவுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள நான் கற்ற தாலி உன் கழுத்தில் இருக்கணும் என்றான் தேவா. இப்போது வேறு வழி இல்லையே, சரி என்று தானே சொல்லியாக வேண்டும். சரி என்று தலையாட்டினாள் ரதி. ஓகே, ஃபாஸ்ட் சீக்கிரம் கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல பணத்தை கட்டுவோம் என்றவன் ரதியின் கையை பிடித்து கொண்டு முன்னே நடக்க அவன் கை பிடித்து கூட்டி செல்லும் பாதையில் அவனையும் அவன் பிடித்திருக்கும் தன் கையையும் மாறி மாறி பார்த்தபடியே உயிரற்ற பொம்மை போல நடக்கலானாள் ரதி. கையை பிடித்து கூட்டிச் சென்றவன் காரின் முன் இருக்கை கதவை திறந்து அவள் உள்ளே அமர்ந்ததும் கதவை மூடி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை மருத்துவமனைக்கு செலுத்தினான். தேவாவின் முகத்திலோ அத்தனை ஒரு சந்தோஷம். வழிநெடுகளும் திருமணத்திற்கு பிறகு அவளை எப்படி பார்த்து கொள்வேன் என்று தன் மனைவிக்காக அவன் சேர்த்து வைத்திருந்த ஆசைகளையும் கனவுகளையும் பற்றி பேசிக்கொண்டே வந்தான். ஆனால் ரதியின் மனதிலோ அவன் வார்த்தைகள் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கவில்லை. மருத்துவமனைக்கு வந்ததும் உள்ளே சென்று ஆபரேஷனுக்காக கட்ட வேண்டிய மொத்த பணத்தையும் அவனே கட்டினான். ரதி அவள் கையில் இருந்த பணம் 2.5 லட்சத்தை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கியவன் மீண்டும் அவள் கையை பிடித்து உள்ளங்கையில் பணத்தை வைத்தான். அவளை சிரித்தபடியே பார்த்தவன் வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டினான். இது யார்கிட்ட வாங்கினியோ அவங்கக்கிட்டேயே கொடுத்துடு. அதோட நீ அடமானம் வச்ச உங்கள் வீட்டு நகை எல்லாத்தையுமே போய் இப்பவே பணத்தை கொடுத்து மீட்டுடு என்றான். அவன் சொல்வதும் சரிதான். அவன் ஒருவனுக்கு மட்டுமே கடங்காரியாக இருந்து விடுவதுதான் நல்லது என்று முடிவு செய்த ரதி தன் நண்பர்களின் பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு அடகு கடையில் இருந்த நகையையும் மீட்டாள். ராஜனுக்கு ஆபரேஷன் ஏற்பாடு நடந்தது. தேவா ரதியுடன் அன்று ஆஸ்பத்திரியிலேயே இருந்தான். ரதியின் அம்மா பார்த்து விடுவார்கள் என்பதற்காக ஆஸ்பத்திரி ரிசப்ஷனில் கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்திருந்தான். ரதியும் அவள் அம்மா ஜானகியும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது என கூறினார்கள். மணி 11 ஆகிவிட்டது. ரதி நன்றாக சாப்பிட்டே 2-3 நாட்கள் ஆகியிருந்தது. அலைச்சல் வேறு, மிகவும் பலவீனமாகி போயிருந்தாள். தேவாவிற்கு ஃபோன் செய்து ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது என விஷயத்தை கூறிவிடலாம் என்று ஃபோன் செய்தாள். ஃபோனில் அவன் வேறு யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான். படிகளில் இறங்கி வந்தாள். இவனோ காலையிலிருந்து இங்கேயே தான் இருக்கிறான் என்று ரதியின் மனது தேவாவிற்காக பரிதாபப்பட்டாலும் அவன் என்னை கல்யாணம் செய்து கொண்டால் நான் பணம் கொடுப்பேன் என்று கூறியது அவன் மேல் எரிச்சலை மூட்டியது அவளுக்கு. அப்பா ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவார்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால் நீங்கள் கிளம்புங்க என்றாள் ரதி. இப்போதான் ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்கள் அப்பா உயிர் பிழைச்சிட்டாரே, இப்போவாவது நீ ஏதாச்சும் சாப்பிடு, வா உனக்கு நான் சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போகிறேன் என்றான் தேவா அக்கறையாக. வேண்டாம், இங்கே ஆஸ்பத்திரி கேன்டீன்லேயே நான் சாப்பிட்டுக்கிறேன், அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கணும், நானே பார்த்துக்கிறேன் என்றாள். சரி சீக்கிரம் போய் சாப்பிடு என்றவன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாளாம், ஏதாச்சும் ஒரு கோயிலில் சிம்பிளாக நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டியது எல்லாமே 1 நாள் முன்னாடி உனக்கு வந்து சேர்ந்துடும். டைமுக்கு கரெக்டாக நீ வந்துடு.
இப்பதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சே, அப்பா இனி வீட்டுக்கு வந்துடுவாரு. அவர் சொன்ன மாப்பிள்ளை அந்த சப்பமுக்கு சதீஷையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை கலட்டி விட்டுலாம்னு நினச்சேன்னா நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து தாலி கட்டுவேன், புரிஞ்சுதா என்றான். சரி என்று தலையாட்டினாள் ரதி. சரி, இந்த பணம் மெடிசன்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்க என்று ஒரு 500 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். இல்லை வேண்டாம் என்றாள். புருஷன் கொடுத்தா பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லக்கூடாது, இந்தா என்று அவள் கையை பிடித்து பணத்தை கொடுக்கும்போதுதான் அவள் கையில் இருந்த மோதிரத்தை கவனித்தான். அது சதீஷ் ரதிக்கு போட்ட நிச்சய மோதிரம். இனிமே இதுக்கு அவசியமே இல்லை, போகும்போது கோயில் உண்டியில் போட்டுடுறேன். என்ன, மோதிரத்தை கலட்டிக்கவா என்று அவளை பார்த்து அவன் கேட்க ரதி எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள். அப்போ மௌனம் சம்மதம் என்று கூறிவிட்டு சதீஷ் போட்ட மோதிரத்தை கலட்டினான் தேவா. அம்மா தேடுவாங்க, நான் போறேன் என்று ரதி நகர, ஏய் இரு, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வா என்று ஆஸ்பத்திரி வாயிலில் ஓரத்தில் இருந்த அந்த சிறிய விநாயகர் சிலையின் முன் அவளை அழைத்து சென்று நிறுத்தியவன் அவன் அவளுக்காக நிச்சயம் செய்ய என்று வாங்கி வைத்திருந்த அந்த 2 இதயங்கள் போட்ட மோதிரத்தை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்தான். இது நான் உனக்காக வாங்கி வச்சது, அதுக்குள்ள அந்த சதீஷ் உள்ள பூந்துட்டான் என்று அவளது வலக்கையை பிடித்து மோதிரத்தை அணிவித்தான். இதுதான் நம்ம நிச்சயதார்த்தம். இந்த விநாயகரும் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களும் அதுக்கு சாட்சி என்றான். இந்த மோதிரத்தை நீ எப்பவும் கழட்டவே கூடாது என்றவன், சரி போ, நீ போய் சாப்பிடு, நான் நாளைக்கு வரேன் என்று கூறிவிட்டு அவள் நடந்து சென்று மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்து விட்டு மனது நிறைந்த சந்தோஷத்தோடு தன் கார் சாவியை மேலே தூக்கி போட்டு பிடித்தபடியே காரை நோக்கி நடக்கலானான் தேவா. அன்று அவனுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஒரு பெரிய பாக்ஸ் இனிப்பை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். தொலைக்காட்சி பெட்டியில் பழைய பாடல்களை பார்த்து கொண்டிருந்த பாட்டியின் கைகளை பிடித்து டான்ஸ் ஆடினான். வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்த ஜோகியை கட்டிக்கொண்டு கொஞ்சினான். என்ன ஆச்சு தேவா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம் என கேட்டார் பாட்டி. சொல்கிறேன் பாட்டி, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க என்று இனிப்பை பாட்டியின் வாயில் வைத்தான். சொல்லுப்பா, என்ன விஷயம் என கேட்டார் பாட்டி. பாட்டி, விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க என்றான். சீக்கிரம் சொல்லுப்பா என்றார் பார்வதி அம்மாள். பாட்டி, ரதி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா என்றான் பாட்டியின் கைகளை பிடித்தபடியே. நிஜமாவா? அவங்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாரா என கேட்டார் பாட்டி. அவங்க அப்பாவா? அவர் இப்போ பேசுகிற நிலைமையிலேயே இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்காரு என்றான் தேவா. நீ சொல்கிறது எனக்கு புரியலையே, சரியா சொல்லு, என்ன நடந்துச்சு என்றார் பாட்டி. ரதி காலையில் வந்து தேவாவை பார்த்து பணம் கேட்ட விஷயத்தையும் அதற்கு பிறகு நடந்ததையும் பாட்டியிடம் கூறினான் தேவா. பாட்டியின் முகத்திலோ அதிர்ச்சி. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? நீ கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது சரியா வருமா? 2 மனசும் ஒத்து போகிறது தானே கல்யாணம், நீ மட்டும் அவ மேலே ஆசைப்பட்டா போதுமா என்றார் பாட்டி கவலையாக. பாட்டி, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அவளுக்கும் என்னை பிடிக்கும், நான் கொடுக்குற அதே அன்பை அவள் கண்டிப்பாக எனக்கு திருப்பி கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் தேவா. ஆனால் நான் உனக்கு சொல்கிறது, உன் கோபத்தை மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிடாத, பாவம் அது எதுனாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுப்பா, நீ சந்தோஷமாக இருக்கிறத விட எனக்கு வேறு என்ன வேணும் என்றாள் பாட்டி. அடுத்த நாள் காலை ஆஸ்பத்திரிக்கு வந்து ரதியை பார்ப்பதாக தேவா ஃபோன் செய்தான். வேண்டாம், அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு, பார்த்துட்டாருன்னா கஷ்டமாக போயிடும் என்றாள். அப்போது நான் உன்னை எப்படி பார்க்கறது என்றான். என்னை எதுக்கு நீங்கள் பார்க்கணும் என்றாள் ரதி. நான் கண்டிப்பாக தினமும் ஒரு வாட்டியாச்சும் உன்னை பார்த்தே ஆகணும் என்றான் தேவா. ரதியோ தன் தலையில் அடித்து கொண்டாள். என்ன பேச்சையே காணோம் என்றான். சரி, ஆஸ்பத்திரிக்கே வாங்க, கீழே ரிசப்ஷன் கிட்டேயே வெயிட் பண்ணுங்க, நானே வர்றேன் என்றாள் ரதி. தேவா கீழ்த்தளத்தில் காத்து கொண்டிருக்க ரதி வந்தாள். இத்தனை நாள் பார்த்த ரதிக்கும் இன்று அவன் பார்த்த ரதி புதுமையாகத்தான் தெரிந்தாள். அவனுக்கே உரியவள், அவனுடையவள் அவள். என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்றாள். விஷயமா? அப்படி ஒன்றுமே இல்லையே மனதுக்குள் நினைத்தான் தேவா. அது நான் நேற்று போட்ட மோதிரத்தை கலட்டாமல் நீ வச்சிருக்கியான்னு செக் பண்ண வந்தேன் என்றான். கையை காட்டு என்றான். ரதி கையை காட்ட மோதிரம் அவள் கையில்தான் இருந்தது.
காதலுடன் அவளையே அவன் ஆசையாய் பார்த்து கொண்டிருக்க ரதியின் ஃபோன் அடித்தது. சதீஷ் என்று ஸ்கிரீனில் வந்த பெயரை தேவா கவனித்தான். அவன் கவனிக்கிறானா என்று அவளும் தேவாவை கவனித்தாள். ஒரு நிமிஷம் பேசிட்டு வர்றேன் என்று நகர்ந்தவளை பிடித்து நிறுத்தினான். ஏன் முன்னாடியே இங்கேயே நின்று பேசு என்றான் அவன் ஆத்திரமாக. ஹலோ ரதி, நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கோம். நீ எங்கே இருக்க என்றான் சதீஷ். நான் அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் என்றாள். சதீஷ் போட்ட மோதிரம் வேறு அவள் கையில் இல்லை. அதை அவன் பார்த்து விடுவானோ என்ற பயம் வேறு இருந்தது அவளுக்கு. நான் ஆஃபீஸில் 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போது நான் உன்னை பார்க்க முடியாதா என்றான் சதீஷ் கவலையோடு. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரணும், அதோட அப்பாவுக்கு வேண்டியதையும் எடுத்துகிட்டு வரணும் என்றாள். சரி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் என்று அவன் ஃபோனை வைத்துவிட, என்ன சொன்னா அவன்? உன்னை பார்க்கணும்னு சொன்னானா என்றான் தேவா. ஆமாம் என்றாள் ரதி. எதுக்கு வர்றானா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ எதுக்கு வரான்? அவனை வரவேண்டான்னு சொல்லு என்றான் தேவா. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நீங்களும் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் ரதி. சரி வா, நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அவன் வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது என்றான் தேவா. ரதி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அவனோடு காரில் சென்று வீட்டில் இறங்கி கொண்டாள். நாளைக்கு காலையில் இதே நேரத்துக்கு உன்னை வந்து பார்க்குறேன். இன்னும் 2 நாளில் நம்ம கல்யாணம். அதான் உங்கள் அப்பா சரியாயிட்டாரு. இனி நல்லா சாப்பிடு, தெம்பாயிரு என்று கூறிவிட்டு கிளம்பினான் அவன். ரதியோ பதில் எதுவும் பேசாமல் வீட்டிற்குள் சென்றாள். அடுத்த நாளும் தேவா ஆஸ்பத்திரிக்கு வந்து காத்து கொண்டிருந்தான். ரதி வந்தாள். நான் வேணும்னா உங்கள் அப்பாவை பார்த்து இன்னொரு வாட்டி நம்ம கல்யாணத்தை பற்றி பேசி பார்க்கட்டுமா என்றான் தேவா. ப்ளீஸ், அப்படி ஏதாச்சும் பண்ணிடாதீங்க. அவர் ஹெல்த்து இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவருக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் எதுவுமே சொல்ல வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றாள். நீயே வேண்டான்னு சொல்கிற, அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? சரி இந்தா என்று கையில் வைத்திருந்த பேக்கை ரதியிடம் கொடுத்தான். என்ன இது என்றாள் ரதி. நாளைக்கு 9 மணிக்கு இந்த அட்ரஸில் இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துடு. நான் உனக்கு கோயில் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். இதில் புடவை, நகை எல்லாம் இருக்குது, பார்த்துக்க. இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணு, நான் உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் என்றான். பையை வாங்கி கொண்டு அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் சரி என்றாள் ரதி. அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை கோயிலில் தேவா ரதி திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது. தேவா பட்டு சட்டை வேஷ்டியில் இருந்தான். ரதிக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை. காலை 5 மணிக்கு எழுந்தவள் அம்மாவிடம் கல்லூரிக்கு ஏதோ வேலையாக போக வேண்டும் என்று முன்தினமே சொல்லி வைத்திருந்தாள். ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு சென்று குளித்து தலை காய வைத்து கொண்டிருக்கும் போது தேவாவின் ஃபோன் வந்தது. காலை 6 மணிக்கு அவள் குளித்து கொண்டிருக்கும் போதே ஒரு முறை அழைத்திருந்தான். அவள் ஃபோனை எடுக்காததால் தேவா டென்ஷனாகி இருந்தான். மீண்டும் இப்போது கூப்பிடுகிறான். ரதி ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். நிம்மதி பெருமூச்சு விட்டான் தேவா. நான் அப்பவே உனக்கு ஃபோன் பண்ணினேன், ஃபோனை எடுக்க மாட்டியா என்றான் கோபமாக. நான் குளிச்சுட்டு இருந்தேன் என்றாள். ஓ, குளிச்சுட்டு இருந்தையா? சாரி, நீ 7:30 மணிக்கு கிளம்பி ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். அவன் கூறியது போலவே 7:30 மணிக்கு தேவா காரின் ஹாரனை அடித்தான். ரதி வீட்டை பூட்டிவிட்டு அவனுடன் சென்றான். அவன் வாங்கி கொடுத்த அந்த இளம் பச்சை நிறத்து பட்டுப்புடவை, கழுத்தில் ஒரு தங்க நெக்லஸ், கூந்தலை பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூவை சூடியிருந்தாள். மையிட்ட கண்கள், அளவாக ஒப்பனை செய்த முகம். தேவாவினால் அவன் கண்களை அவளிடமிருந்து எடுக்க முடியவில்லை. தேவதையாய் வந்து முன் இருக்கையில் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் ரதி. உட்கார்ந்து சில நிமிடங்கள் ஆன பிறகும் காரில் எந்த அசைவும் இல்லாமல் இருப்பதை உணர்ந்த ரதி தன் வலப்புறம் திரும்பி தேவாவை பார்த்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள். எப்போதும் டக் செய்த பேண்ட் ஷர்ட்டில் இருப்பவன் இன்று மாப்பிள்ளை தோரணையில் பட்டு சட்டை வேஷ்டியில் மிடுக்காகத்தான் இருந்தான். அதற்குள் தேவாவின் ஃபோன் அடிக்க ஃபோனை எடுத்தான். இதோ கிளம்பிட்டோம் பாட்டி என்றான். அடுத்த 10 நிமிடத்தில் கோயிலில் இருந்தார்கள். ரதியின் மனதில் கலவரம். இது அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அக்காவை விரட்டின மாதிரி என்னையும் தலைமுழுகிடுவாரு. ஆனால் அது ஏன் இவருக்கு புரியவே மாட்டேங்குதோ தெரியல. கடவுளே, நீதான் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றணும் என்று மனதிற்குள் ரதி வேண்டிக் கொண்டிருக்க, தேவா கார் கதவை திறந்து இறங்குங்க மேடம், நமக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் என்று தன் கையை நீட்ட
வேறு வழியின்றி அவன் கையை பிடித்து கீழே இறங்கினாள் ரதி. இந்த நேரத்தில் தேவாவிற்கோ இந்த உலகையே வென்றுவிட்டதைப் போல ஒரு பிரமிப்பு. இருவருக்கும் மாலை கொடுக்கப்பட்டது. கல்யாணத்திற்கு வேண்டியவர்கள் என்று யாரும் இல்லை. பார்வதி அம்மாள் வாக்கிங் செல்லும்போது நண்பர்களான அவர் வயது 4-5 பெரியவர்கள் இருந்தார்கள், அவ்வளவுதான். ரதி தன் அப்பாவிற்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்று கூறியதால் இது ஒரு இரகசிய கல்யாணம். தேவாவின் நண்பர்கள், அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள், உறவினர்கள் என்று யாருமே இல்லை. இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பிறகு கடவுளின் ஆசிர்வாதமும் வந்திருந்த பெரியவர்களின் ஆசிர்வாதமும் பெற்ற பிறகு தாலி தேவாவின் கையில் கொடுக்கப்பட்டது. ஐயர் மாங்கல்யம் தந்துனானே என்று மந்திரம் ஓத வந்தவர்கள் அச்சதை போட தேவா அந்த பொன்னியம்மன் சாட்சியாக ரதியின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அவளை மனைவியாக்கி கொண்டான். கல்யாணத்தில் போட்டோகிராஃபர் கூட இல்லையே. தேவா தன் மொபைல் போனில் போட்டோக்கள் எடுத்தான். அவன் தாலி கட்டிய அந்த நொடியிலிருந்து ரதியின் இதயம் தாறுமாறாக துடித்து கொண்டிருந்தது. தான் செய்வது சரியா தவறா என்று யோசிக்க கூட நேரமில்லாமல் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. அப்பா எனக்கு சதீஷுடன் நிச்சயம் செய்திருக்க இப்போது நான் தேவாவின் மனைவி. நினைக்க நினைக்க பயமாக இருந்தது ரதிக்கு. ஆனால் எப்படியோ அப்பாவின் உயிரை காப்பாற்றி விட்டாலே, அந்த ஒரு சந்தோஷம் இந்த கவலைகளுக்கு மருந்தாய் அமைந்தது. பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்டில் அனைவருக்கும் கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேவா பல நாட்களுக்கு பிறகு இன்று வயிறு நிறைய சாப்பிட்டான். ரதிக்கோ சாப்பாடே உள்ளே இறங்கவில்லை. எனக்கு முடியல, வேண்டாம் என்றாள். ஏன், என்ன ஆச்சு? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, இன்னுமா உனக்கு பசிக்கல என்றான். இல்லை, எனக்கு பசிக்கல, வேண்டாம் என்றாள். நீ ஏன் இப்போ சாப்பிட மாட்டேங்கிற என்று தேவாவிற்கு லேசாக கோபம் எட்டி பார்க்க பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாட்டி வேண்டாம் என்று தன் கண்களால் ஜாடை செய்ய, சரி சாப்பிட முடியலனா அட்லீஸ்ட் ஒரு ஜூஸாவது குடி என்று. என்ன ஜூஸ் வேணும் என்றான். அவள் எதுவும் பேசாமல் யோசிக்க, ஆப்பிள் என்றான். அவள் தலையசிக்க அடுத்த 10 நிமிடத்தில் ஆப்பிள் ஜூஸ் வந்தது. அவள் அதை குடிக்கும் அழகையே சாப்பிட்டு கொண்டே ரசித்து கொண்டிருந்தான் தேவா. வந்தவர்கள் விடை பெற்று செல்ல, சரி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன், அம்மா தனியாக இருப்பாங்க என்றாள் ரதி. பாட்டியும் தேவாவும் அவளை அதிர்ச்சியாக பார்க்க தன் கழுத்தில் இருந்த மாலையை கலட்ட போனவளின் கையை பிடித்தார் பாட்டி. இருமா, அதுக்குள்ளே மாலையை கலட்டக்கூடாது, வீட்டுக்கு போய் தான் மாலையை கலட்டி வைக்கணும். நம்ம வீட்டுக்கு போய் அங்கே நீ விளக்கேற்றிட்டு அப்புறமா அம்மாவை பார்க்க போவியான் என்று பாட்டி பதமாக சொல்ல, சரி என்று தலையசைத்தாள் ரதி. பாட்டி ஓட்டுநர் பக்கத்தில் முன் இருக்கையில் அமர்ந்து கொள்ள தேவாவும் ரதியும் பின் இருக்கையில் உட்கார கார் நகர்ந்தது. தேவா இப்போதுதான் பழைய தேவாவாக உற்சாகமாக இருந்தான். இவ இன்னும் என்னை மனசார ஏற்றுக்கலைன்னு நினைக்கிறேன். இவளை நீங்கள் தான் என் உலகம்னு சொல்ல வைக்கிறேன், கூடிய சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன் என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டான். ஏதோ யோசனையில் ரதி உட்கார்ந்திருக்க அவள் கையின் மேல் தன் வலக்கையை வைத்து விரல்களை தன் விரல்களோடு சேர்க்க, உடனே ரதி தன் கையை எடுக்க முயற்சிக்க தேவா அவள் கைக்குள் தன் கை விரல்களை சேர்த்து கெட்டியாக பிடித்து கொண்டான். அவள் தன் பலம் கொண்ட மட்டும் கைவிரல்களை பிரித்து கையை எடுக்க முயற்சித்தாள். தேவா சிரித்தபடியே வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க, இப்போது ரதி தன் வலக்கையின் உதவியுடன் விரல்களை பிரித்து பார்த்தாள். அவள் பக்கம் திரும்பிய தேவா சிரித்தபடியே விடமாட்டேன் என்ற அர்த்தத்தில் தலையை ஆட்ட, ஏற்கனவே பலவீனமாயிருந்த ரதிக்கு அவன் இரும்பு கையை விளக்குவது கடினமாகவே இருந்தது. சிறிது நேரம் முயற்சித்தவள் பிறகு அமைதியாக மறுபக்கம் வெளியில் தன் பார்வையை திருப்பி உட்கார்ந்து கொண்டாள். பிறகு தேவாவே தன் கையை தளர்த்த, விட்டுவிட்டான் என்று இவள் கையை எடுக்க நினைப்பதற்குள் அவன் விரல்கள் இவள் விரல்களை மீண்டும் சிறைப்பிடிக்க, திரும்பி அவனை எரித்து விடுவது போல முறைத்தாள். அவன் வெற்றி களிப்பில் சிரிக்க ரதிக்கு இயலாமையில் கண்ணீர் கண்களை நிறைத்தது. தேவாவின் வீடு வந்ததும் கார் உள்ளே சென்றது. இப்போது அவன் கையை தளர்த்த அவன் மீது நம்பிக்கை இல்லாமல் தன் கைகளை நகர்த்தாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் ரதி. இறங்கி வாமா என்று பாட்டி அழைக்க தன் கையை எடுத்த ரதி அப்போதுதான் கவனித்தாள். அவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் தன் விரல்களை அழுத்தி பிடித்திருந்ததால் கை சிவந்து வலித்தது. தேவாவை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வந்தது அவளுக்கு. காரிலிருந்து இறங்கியவள் சுற்றி சுற்றி பார்த்தாள். எவ்வளவு பெரிய மாளிகை போன்ற வீடு! அவள் அப்பாவின் வீடோ
குருவிக்கூடு போல சிறியது, அதுவும் வாடகை வீடு. சிறிய சமையலறை, சிறிய ஹால், தீப்பெட்டி போல 2 படுக்கை அறைகள். இந்த வீட்டின் கார் பார்க்கிங்கே அவர்களின் வீட்டு அளவிற்கு இருந்தது. வலது காலை எடுத்து வச்சு வாமா என்று பாட்டி கூற, வீட்டை சுற்றி சுற்றி பிரமிப்பாய் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் ரதி. நேராக பூஜை அறைக்கு அழைத்து சென்ற பாட்டி கையில் தீப்பெட்டியை கொடுத்து, விளக்கேத்துமா, நான் போய் உங்களுக்கு பால் பழம் ரெடி பண்ணுறேன் என்று சமையலறைக்கு சென்று விட்டார். ரதி பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வணங்கினாள். தேவாவும் தன் கை கூப்பி வணங்கினான். தேவா கண்களை திறந்து காத்திருக்க, ரதியோ தன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கடவுளை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். ரதியின் பிரார்த்தனை இன்னும் முடியவில்லை. அப்போது முடியும், இப்போது முடியும் என்று தேவா காத்திருக்க, கண்களை மூடி அழகு சிலையாய் நிற்கும் தன்னவளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தவன் அந்த கடவுளின் சாட்சியாக அவன் அன்பின் வெளிப்பாடாக முதல் முத்தத்தை அவள் கன்னத்தில் பதித்தான். அவள் கன்னத்தில் பட்ட அவன் மூச்சு காற்றினால் அவள் உடலெங்கும் மின்னல் அடிக்க திடுக்கிட்டு கண் விழித்தவள் அவனை கோபமாக பார்த்தபடியே தன் கன்னத்தை அழுத்தி துடைத்தாள். தேவாவின் முகத்திலோ மீண்டும் வெற்றி புன்னகை. தேவா, ரதிக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுப்பா என்று பாட்டி குரல் கொடுக்க அவளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக சுற்றி காட்டினார். இது என்னோட ஜிம் ரூம் என்று தேவா சொல்ல சொல்ல ரதி அவன் முன்னங்கையை தன் 2 கைகளால் அழுத்தி பிடித்தாள். ஜிம்மில் இருந்த உபகரணங்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தவன் அவளாக வந்து அவன் கையை பிடித்ததும் ஆச்சரியத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டு, என்ன அதிசயம், நம்ம தொட்டா முறைப்பா, எட்டி எட்டி போவா, இவ ஏன் கையை பிடிச்சிருக்காளா என்று தேவா ஆச்சரியமாக அவள் முகத்தை பார்க்க அவள் அழகு முகம் வியர்வையில் நனைந்திருந்தது. தலை சுற்றியது. விழிகள் சுழன்று மூட கீழே விழாமல் இருக்க தேவாவின் கையை இறுக்கி பிடித்து கொண்டு அவன் தோள்மேல் மயங்கிச் சரிந்தாள் ரதி.